நம்மளோட தளபதி சாரிங்க சிஎம் சார் விஜய் சார் அவர் வந்து இப்போ ஸ்கீம்ஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காரா? ஐ திங்க் சிஎம் ஆகி ஒரு 1 வீக் தான் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் பத்தி இங்க மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் போய் டீப்பா டைவ் பண்ணுவோம். எல்லாம் ஓடியா ஓடியா ஓடியா. I feel Chennai is one of the safest city for women, but still here and there some small incidents happens. So security can be provided. இல்ல பஸ்ல போகும்போதெல்லாம் விமன் சேஃபா ஃபீல் பண்றாங்களா? இல்ல சேஃபா ஃபீல் ஆகலையா உங்களுக்கு? to be honest, Okay. because I've traveled all other cities also, ஓகே and compared to other cities I think Chennai is the best. எனக்கு அன் டைம்ல போறது சேஃப்டி இல்ல. எப்படின்னா எப்படியே 10 o'clock ஆகும் என்னோட டியூட்டி முடிச்சு நான் வீட்டுக்கு போறது. எதுல போவீங்க? நான் ஸ்கூட்டில தான் போவேன். 11:30 ஆகும். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த சேஃப்டி கிடையாது. இப்ப போகும்போது அந்த சேஃப்டி எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் லைட் இருக்கு, எல்லா இடத்துலயும் வந்து ஒரு வெளிச்சம் இருக்கு. அங்க ஜென்ஸ் ஓவரா நிக்கிறது கிடையாது. யாரும் தப்பா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே ஒதுங்கி போறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த சேஃப்டி எனக்கு இல்ல. அப்ப நடு ரோட்ல நிக்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? இல்ல இந்த குடிகாரங்க எல்லாம் வராங்களா? இனிமேதான் நாங்க பாக்கணும். இப்பதானே எடுத்திருக்காரு அது இனிமே இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. இனிமே எப்படி இருக்குன்னு நாங்க பாக்கணும். இல்ல ஆனா நைட்ல போகும்போது பசங்க எல்லாம் ஏதாவது செய்யறாங்க. எல்லா இதுமே இருக்குதான். ஆனா இதுக்கு மேல அவங்களா தெரிஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறோம். நீங்களும் போவீங்களா நைட்டு? நான் நைட்டு தான் மேடம் இருந்தேன். அப்படியா? நைட்ல இருந்ததா நைட்ல ரொம்ப குஷ்டு பெண்களுக்கு பெருக்கிறவங்களுக்கு ஷீப்பிங் ஒர்க் பண்றவங்களுக்கு நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து ரொம்ப தப்பா நடக்கிறது கண்டிப்பா தேவை. அது இதுக்கு வேணா அவர் எடுத்த இது முடிவு நல்ல முடிவு. அது கண்டிப்பா தேவை. ஓகே, what do you mean by other cities? Like You think Delhi is safe? no. You think Bombay is safe? No. But better. Yeah. I mean Bangalore is But at least it's better than those cities I compare, because I was born and raised here. யார் காரணம் நினைக்கிறீங்க? எங்க அண்ணன் தான் காரணம். உங்க அண்ணன்னா யாரு? டிவிகே விஜய் சார் சிஎம் சார் தான் சொல்றாங்க வந்த 1 வீக்குக்குள்ளே ஆல் விமன் ஃபீல் வெரி சேஃப். ஸோ ஐ திங்க் தேங்க்ஸ் டு விஜய் சார். அவர் சொல்றது எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன் சார் அப்படி ஃபீல் பண்றீங்க? இவ்வளோ மக்களுக்கு எப்படிமா கொடுக்க முடியும்? இவ்வளோ ஒரு கேள்வி. இவ்வளோ மக்களுக்கு வருஷத்துல 6ன்னா அப்ப நாங்க மாசத்துக்கு புக் பண்றது 2, 15க்கு 15. இப்போ எப்படி இவரெல்லாம் கொடுக்க முடியும்? இல்ல தருவாங்க சொல்லியிருக்காங்க. நம்மளும் எப்படி தருவாங்க? நம்ம மாதிரி பசங்க எல்லாம் தருவாங்க சொல்லி போட்டுருக்கோம். இதுக்கு மேலதான் அவங்க பண்ணுவாங்க. என்ன பண்றாங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஆல்ரெடி ஷார்டேஜ்ல இருக்குல்ல எல்பிஜி. இப்போ எங்க வீட்ல இன்னைக்கு காலையில கேஸ் சொல்லிருக்காங்க. அது நினைச்சுனா நாங்களும் போட்டோம் ஓட்டி. அதுங்க 1 வீக்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு சொல்லுங்க. அவர் கொடுத்த ஏதாவது ஒரு 4 அறிக்கைகள் ஏதாவது சொல்லுங்க. இப்போ நீட் எக்ஸாமும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல சொல்லுங்க. ஆனா பாக்க நான் அங்க இருந்து சரி ஹிந்தி பசங்க மாதிரி தெரியுறாங்க. வா ஹிந்தி பசங்கள்ட்ட போய் கேப்போம். ஹிந்தி நஹி மாலூம் ஹே வா. சும்மா வாய் தான் சொல்லு. இப்பவே அவர் வந்து கல்லா காலின்றாரு. எப்படி முன்னாடி இருக்கிற ஆட்சியில தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. எதுவுமே வைக்காம எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாமே ஆட்சியில அதுதான் நம்ம நடக்குது. ஆமா வெஸ்டமா போவாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க கண்டிப்பா. எப்படிலாம் கொடுப்பாங்க? ஷார்டேஜ்ல இருக்கு. எப்படி நம்பிக்கைதாக்கா கொடுப்பாரு. இப்போ இந்த பிஸ்கெட் இருந்தா தானே நான் எடுத்து கொடுக்க முடியும். பிஸ்கெட்டே இல்லைன்னா நான் பிஸ்கெட் தரேன்னு சொன்னா அது எப்படி இருக்கு? நமக்கு தெரியுமா சிலிண்டர் இல்லன்ட்டு? இப்ப அப்படிதானே சொல்றாங்க. அரசாங்கம் தெரியும், அவருக்கு தான் தெரியும் எங்க இருக்கு என்ன இல்ல. இப்ப தட்டுப்பாடா இருக்கு. போற போக்குல எல்லாம் சரியாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஜெயிச்சதுல வந்து முதல்ல வந்து மீட் பண்ணது வந்து த்ரிஷா தான். அதே மாதிரி வந்து அவர் வந்து விஜய் சிஎம் ஓத் செரமனி எடுக்கும்போது கூட த்ரிஷா வந்திருந்தாங்க, முதல் சீட்ல உட்காந்துருங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. ஃப்ரெண்டா இருந்திருந்தா ஸோ விஜய் சங்கீதா அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் வந்திருக்காது. அது இல்லாம சங்கீதா அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ், அதுக்குள்ள நம்ம யாருமே போக கூடாது. இல்ல அவங்க சங்கீதா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நடிகையெல்லாம் வந்து இந்த இஷ்யூ எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க நேம் மென்ஷன் பண்ணல. ஸோ நடிகைன்னு சொல்லும்போது இவங்க க்ளோஸா இருக்கிறது த்ரிஷா தானே. ஏன் அவங்க வந்து அவர் மட்டும் தான் க்ளோஸா இருக்காங்கன்னு நினைக்கணும். மத்த ஆக்டர்ஸ் கூடயுமே அவங்க க்ளோஸா தானே இருக்காங்க. ஸோ அப்படி க்ளோஸா நீங்க உங்களோட அது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சார் சிஎம் ஆயிருக்காருல்ல. எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. எனக்கு பிடிக்கல. I don't like. இல்ல நான் ஏன்னா பிடிக்கல உங்களுக்கு? காரணம் சொல்ல முடியல. இன்னும் இந்த காரணம் இல்ல. இல்ல நான் ஏன்னா நம்ம அஜித் ரசிகர் நானும் தானே தல ரசிகர். ஆனா வந்து பாலிடிக்ஸ் வேற எங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா. ரொம்ப கவர் பண்ண வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் தான் சிறப்பா வேற லெவல்ல பண்ணேன். ஆல்ரெடி எல்லாரும் எல்லா ஆட்சியில மூடிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு புதுசா தான் பண்ணலாம். பார்க்கலாம். இல்லையா நான் நிறைய பேர் போன ஆட்சியில மூடவே இல்லையே. மூடினாங்க. ஆல்ரெடி 500 கடை, அம்மா ஆட்சியில ஒரு 500 கடை மூடினாங்க. பின்னாடி பக்கமா தரதுட்டாங்க.
இவங்க திறப்பாங்க. இந்த பக்கம் மூட்டாங்க, அந்த பக்கம் திறந்துட்டாங்க. இவங்க திறப்பாங்க. நல்லா அடிக்கிறவரை தான் போட்டுக்கிறாங்க. ஆதவர்ஜுனா நல்லா அடிக்கிறவர் தான், நல்லா தான் போட்டிருக்காங்க. கரெக்டா அடிப்பாரு. ஆல்ரெடி லாட்டரி கொடுத்துரு அடிப்பாரு. இவங்க இதை மட்டும் மூடல, ஏடிஎம்கே டீம் 2 பேரும் ஊத்தி விட்டாங்க. இல்ல இதே மாதிரி விமன் சேஃப்டிக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு படை ஆல்ரெடி அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு இல்ல, அந்த பிங்க் எடுத்துட்டு ஒயிட் ஓட்டிட்டாரு, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல இல்ல. பேர் மட்டும் தான் மாத்திருக்காரு. பேர் மட்டும் தான் ஆல்ரெடி இது பண்ணி. பேர் மட்டும் தான் மாத்துறாங்க, முன்ன வேலை செய்யல, இப்ப வேலை செய்வோம். நல்லா தான் ஆட்சி நடந்துச்சு. புதுசா மாற்றம் வந்து எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. என்ன இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சிக்கும் இப்ப நடக்க போற ஆட்சிக்கு என்ன டிஃபரெண்ட் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி கேளுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லுங்க என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியலையா? இல்ல நீங்க ஒரு வாரத்துல என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்துட்டீங்க? இப்போ ஒரு வாரத்துல டிஃபரன்ஸ் இல்லனா அவர் கொடுத்த ஸ்கீமே உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஸ்கீம் ஏற்கனவே இந்த ஸ்கீம்ல இருந்து ஒரு ஸ்கீம் எக்ஸ்ட்ரா ஸ்கீமை நீங்க ஷோ பண்ணி காமிங்க, நான் சொல்றேன். இல்லனா எக்ஸ்ட்ரா இல்ல, அவர் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அதுக்கு கொடுத்திருக்காரு. முன்னாடி ஒரு வீட்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்காரு. 6 சிலிண்டர் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சா? இப்போ இப்ப கட்டுப்பாடா இருக்கறனால கொடுக்க முடியல. கட்டுப்பாடா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அறிக்கை கொடுக்கணும்ல. அதுக்கு தகுந்த மாதிரி அறிக்கை கொடுக்கணும்ல. உங்களோட அறிக்கையே தப்பா இருக்குல்ல. ஃபண்டமெண்டலா என்ன வேணும் இங்க மக்களுக்கு? இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில எல்லாமே நல்லா கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது நீங்க வந்து முன்னாடி போக வேண்டாம், இதுக்கு முன்னாடி உள்ள டிஎம்கே ஏடிஎம்கே போக வேண்டாம். லாஸ்ட் 5 இயர்ஸ் இங்க உள்ள எல்லாமே சூப்பரா இருக்கு. இல்லையா ஆனா விஜய் சார் பேசும்போது ஊழல் ஆட்சி சொல்றாங்க. என்ன எக்ஸாம்பிள் காமிங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். நானே அதை தாண்டி படிச்சிருக்கேன். ஓகேவா? நான் படிச்சவன். இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைச்சிருக்கு. இல்ல ஆனா ஒரு மாற்றம் வேணும்ல. வந்தவங்க வந்துட்டு இருந்தாங்க டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் இந்த ஃபீல்ட்லனா எனக்கு புரியல. சொல்லுங்க, இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் மீடியால இல்ல, நான் என்னோட பப்ளிக்குக்காக போடுறேன். உங்களோட பப்ளிக்கு எவ்வளவு வருஷமா இருக்கீங்க சொல்லுங்க? நான் வந்து ஒரு 10 வருஷமா இருக்கேன். ஏன் புதுசா ஒரு ஆள் வர சொல்ல வேண்டியதானே? ஏன் நீங்க வந்தீங்க? ஏன் நான் வந்தேன்னா இது என் சேனல், அதனால நான் வந்தேன். உங்க சேனல்ல வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி சூப்பரா உங்க சேனல் நடந்துச்சா? சரி, அதே மாதிரி ஆட்சி சூப்பரா நடந்துச்சு. மாற்றத்தை என்ன மாதிரி மாற்றத்தை எதிர்பார்க்க? மாற்றம் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு பதிலா இவர் கேட்பாரு கேள்வி. அவர் கேட்பார்ல, அந்த மாதிரி என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்கன்னு என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறோம்னா யங்ஸ்டர்ஸ் ஆளணும்னு எதிர்பார்க்கறோம். யங்ஸ்டர்ஸ் இப்ப இருங்க வர யங்ஸ்டர் ஆளணுமா? செங்கோட்டையன் யங்ஸ்டர் செங்கோட்டையன் யங்ஸ்டரா? சரி, பாபு யங்ஸ்டரா? பாபு யங்ஸ்டரா? இல்ல நான் பீப் பண்ணி போட்டு பார்த்தோம், பிரச்சனை இல்ல. ஏன் பாபு? நான் டைரக்டா பேசுறேங்க. ஏன் பீப் பண்றீங்க? நீங்க தைரியமானா டைரக்டா போடுங்க சோசியல் மீடியா. நான் போட் இல்ல, நான் யங்ஸ்டர்ஸ் சொல்ல வருது. விஜய் சார் நிஜமாவே விஜய் சாருக்கு என்ன ஏஜ்? வீட்டுக்கு வீடு போயிட்டு ஏஜ் அவருக்கு வந்து 50 வயசு. அவர் யங்ஸ்டரா? உங்களோட அப்சர்வேஷன் தப்பு. இல்ல நான் ஒரே கேள்வி தப்பு. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். திராவிடம்னா என்ன நீங்க சொல்லுங்களா? திராவிடம்னா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஒரு ஃப்ரீடம். திராவிடம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கீங்கல்ல, இதான் திராவிடம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பெண் வந்து விஜய் சார் ஆட்சியில கூட நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இல்ல நான் இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பேட்டி எடுத்திருக்காங்களா? இதெல்லாம் ஒழிச்சு கொண்டு வந்ததுதான் திராவிடம். இதெல்லாம் ஒழிச்சு கொண்டு வந்ததுதான் திராவிடம். ஏங்க நான் சொல்றேன், ஒரு எம்எல்ஏ யாரே தெரியாம ஓட்டு போட்டுறாங்க தெரியுமா? எம்எல்ஏ யாரே தெரியாம ஓட்டு கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் வந்து டிவி கேட்சில எல்லாம் தற்குறிகள்னு சொல்லணும்? உன் தொகுதியில நிக்கிற எம்எல்ஏவே யாருன்னே உனக்கு தெரியல. பாதுகாப்பு இருந்தா அனுப்பலாங்க. பாதுகாப்பு இருந்தா என்ன 24 hours வெளியில. இப்ப நீங்க அனுப்புவீங்களா? இல்லங்க, இன்னும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் வரல. ஒரு இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாதுகாப்பு படையெல்லாம் இருந்தா நீங்க அனுப்புவீங்களா? கண்டிப்பா சேஃபா இருக்கு, போக முடியுது. இங்கே கடை போட்டிருந்தோம் ஆக்சுவலி நேற்று வரைக்குமே. ஸோ நல்லா தான் இருக்கு. இனிமே நிறைய கொண்டு வர மாதிரி நினைக்கிறேன். பாப்போம் எப்படி அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் காது கழுத்துது வளையல் கம்மல் இதெல்லாம் வாங்கணுமா? நான் ஒன்றும் போட மாட்டேன். நீங்க எந்த கடைக்கு வந்து வாங்கலாம். கியூட் கலெக்ஷன்ஸா வச்சிருக்காங்க.